உன் இதயத்தில் இறைவன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இதை ஒரு நிமிடம் கேள். உன்னை வெறுப்பவர்கள் இருந்தாலும் நீ மன்னிக்க தேர்வு செய்கிறாய் என்றால் உன் மனதில் இறைவனின் ஒளி இன்னும் அணையவில்லை என்பதற்கான அடையாளம் அது. எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நீ உன் நற்குணத்தை மாற்றாமல் இருக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் இறைவன் வாழ்கிறார் என்பதற்கான சாட்சி அது. சூழ்நிலைகள் உன்னை கடினமான மனிதனாக மாற்ற முயன்றாலும் நீ கருணையை இழக்காமல் இருக்கிறாய் என்றால் அது இறைவன் உன்னை வழிநடத்துகிறார் என்பதற்கான அடையாளம். பதிலுக்கு காயம் கிடைத்தாலும் நீ அன்பை விதைக்கிறாய் என்றால் அந்த இதயம் இறைவனின் ஆசீர்வாதம் பெற்ற இதயம். உலகம் உன்னை சோதித்தாலும் நீ உன் நேர்மையை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையை இறைவன் அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை முறை உடைந்தாலும் பிறருக்கு நம்பிக்கையாக நிற்கும் மனம் உனக்கு இருந்தால் அந்த மனதை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் உதடுகளில் பிறருக்கான நல்ல வார்த்தைகள் இருக்கின்றன என்றால் உன் இதயத்தில் இறைவன் குடியிருக்கிறார். உன் இதயம் இன்னும் அன்பாகவும் கருணையுடனும் இருக்கிறது என்றால் இறைவன் உன்னை இன்னும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நல்லதை நினை.